Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. நான் கொஞ்சம் யோசனையாக இருக்கேன், கொடுக்கலாமா வேணாம்னு, பேசாமல் நீங்களே கட்டிக்கங்க அப்படின்னா அது வந்து அவன் தலையில் மண்ணள்ளி போடுறதுக்கு சமம். கையில் இருக்கக்கூடிய எக்ஸசிவ் ஃபண்டை வந்து அந்த பக்கமாக ஃப்ளோ பண்ணி அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டியது இருக்குது. இப்போ இவங்க கூடுதலாக என்ன கேட்குறாங்க, அந்த திட்டத்தை செய்யலையா, இந்த திட்டத்தை செய்யலையான்னு. எந்த திட்டத்துக்காவது நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகையை உருப்படியாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்லணும். தமிழ்நாடு தான் முதலில் இதை அறிமுகப்படுத்தியதுன்னு நான் சொல்லலை. 1980 குஜராத் அரசாங்கம் எடுத்த ஒரு ரிப்போர்ட். எதற்காகனா, இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸுக்கு முழுக்க ஒன்றிய அரசு மட்டும்தான் பொறுப்பாளியானா கிடையாது. அதில் மாநில அரசும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். எம்ப்ளாய்மெண்ட் உண்மையிலே பிரச்சனையா இருக்குன்றத ஒன்றிய அரசு புரிந்து கொண்டிருக்கிறது. நல்லா இருக்கு, உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டான்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப இவங்களுக்கு வந்து என்னன்னா, ஃப்ரெஷ்ஷா அடிமைகள் தேவை. புதிய அடிமைகளுக்கு என்ன செய்வது, காசு தர்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக் அண்ட் கேரட்டை காட்டி மக்களை உள்ள இழுக்கிற வேலை தான் இது. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். பட்ஜெட் முடிஞ்சு ஆல்மோஸ்ட், அதற்கு பிறகான அதிர்வலைகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது அப்படின்ட்டு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதைத் தொடர்ந்து நிறைய மாநில முதல்வர்களுமே நாங்களும் புறக்கணிக்கிறோம், நாங்களும் வஞ்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய டேட்டாலாம் கொடுத்துருக்காரு. இத்தனை கடந்த 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டால் வந்து நிறைய விஷயங்கள் இங்கே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. டேக்ஸில் பட்ஜெட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு, தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைத்தது, என்ன கிடைக்கவில்லை, எது உண்மை, இப்படிங்கிறதெல்லாம் குறித்து பேச நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் இந்திரகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் ப்ரோ. அண்ணாமலையிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு ட்வீட் பதிவு பண்ணார். எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் நாளுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் தேவைன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இதெல்லாம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோலேருந்து நிறைய விஷயங்கள் அவர் அடிக்கிட்டே இருந்தார். இன்னொன்று, மெட்ரோ எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்து இந்த ஃபேஸ் 2க்கு வந்து ஃபண்டுங்கிறது ஒதுக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது. தமிழ்நாடுங்கிற பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேரே வரல, திருக்குறள் சொல்லலை அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. ஏன்னா திருக்குறள் சொன்னாங்களா சொல்லலையா, நாலடியார் சொன்னாங்களா, மணிமேகலை சொன்னாங்களான்னு முக்கியம் இல்லை. ஃபண்டாக என்ன வந்துச்சுங்கிறது தான் மேட்ருங்கிறனால ஃபண்டாக எதுவும் வரல அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டாக இருந்துச்சு. அப்போ அண்ணாமலை வந்து ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணார். 2004 to 2014 UPA 1-2 அந்த பீரியடில் வந்தது வந்து வெறும் 8000 கோடி. ஆனால் நாங்கள் 2014 2024 வரை கடந்த 10 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுவும் குறிப்பாக 2021-22 மட்டும் 1,03,000 கோடி. மற்ற 8 ஆண்டுகளில் சேர்த்து ஒரு 2000 கோடி. இல்லை, அதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகளுக்கு சேர்த்துருக்காது. ஆமாம், ஒரு 3 குறிப்பிட்ட நிதியாண்டுகள் மட்டும். மற்ற எல்லாமே சைபர்னு அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறார். அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிற அந்த ட்வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக்கான ஃப்ளா என்னென்னா, ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பட்ஜெட் டாக்குமெண்ட்டை எடுத்து தமிழ்நாடு அப்படின்ற கீவேர்ட் சர்ச் பண்ணி அதில் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறாங்கன்னு பழைய 10 ஆண்டுகளுக்கும் எடுத்திருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்னும் டீப்பாக தேடுங்க சார். மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, கள்ளக்குடி, இந்த மாதிரி வந்து தேடிட்டே இருங்க, இன்னும் நிறைய கிடைக்கும். இது இன்னும் அதிகமாகும். இந்த 10 ஆண்டுகளுக்கு மட்டும் இல்லை, 2004 to 2014 இன்னும் அதிகமாகும். பட் ப்ராப்ளம் என்னென்னா, இவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் அலோகேஷன் அல்லது வந்து ஓவரால் டிரான்ஸ்ஃபர், இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து பார்த்தாலும் பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி அதில் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி, அல்லது ஆக்சுவல் டேர்ம்ஸில் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி, மொத்த பட்ஜெட் எஸ்டிமேட்லேருந்து நம்மளுக்கு அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, யூபிஏலேருந்து மொத்த பட்ஜெட் எஸ்டிமேட்டில் எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம மொத்த ரெவன்யூலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது, இங்கே மொத்த ரெவன்யூலேருந்து எவ்வளோ கிடச்சிதுன்னா அதுக்கும் இதுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. சொல்லப்போனால் அதை விட 1% குறைவாகத்தான் இந்த ஆட்சியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த 1 லட்சம் கோடின்னு குறிப்பிட்டிருக்கிறதுல வந்து இவங்க குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸான ரோட்வேஸ் ப்ராஜெக்ட் அது ஒன்று. இது போக அதிலேயே வந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கான திட்டப்பணிகளும் கூட சிறப்பு திட்டப்பணிகளாகத்தான் வந்திருக்கு. அலாட்டடு ஃபண்டை குறிப்பிட்டிருக்கீங்களே சார், எப்போ ஆக்சுவலி சென்ட் ஃபண்டை குறிப்பிட போகிறீங்க? இதாவது இது பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ ஒதுக்குவோம் அப்படின்னு குறிப்பிட்ட தொகை, ஒதுக்குவோம்னு சொன்ன தொகை அவ்வளோதான், அலோகேட்டடு தான். ஆனால் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆக்சுவல் ஃபிகர்ஸ் எங்கே? டேக்ஸ் ரெவன்யூலேருந்து, இன்டைரக்ட் டேக்ஸ் ரெவன்யூலேருந்து வரக்கூடிய டைவர்ஸ்மெண்ட் அப்படின்றது வேற, டிஸ்பர்ஸ்மெண்ட்ன்றது வேற. ஆனால் இவர் சொல்கிறது ஸ்பெஷல் ஃபண்ட்ஸு, சிறப்பு திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை. சிறப்பு திட்டங்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா கடந்த காலங்களில் ரொம்ப முக்கியமானது 2. ஒன்று சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், இன்னொன்று மதுரை எய்ம்ஸ்.
மதுரை எய்ம்ஸுக்கு ரொம்ப நாளாக ஒரு பொய் சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ்நாடு லேண்ட் ப்ரொக்யூர் பண்ணி தரலன்னு. எதுக்கப்புறம் எய்ம்ஸ் நிர்வாகத்திலேருந்து அங்கே காம்பவுண்டு சுவரே கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் கூட நீங்கள் தான் இன்னும் பாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு கேட்கும் பொழுது தான் தெரிய வருகிறது, அந்த திட்டப்பணிகளுக்கு இன்னும் எந்த விதமான அலோகேஷனும் வரல. தொடர்ந்து டெண்டர் கால் ஃபார் பண்ணுறாங்க. டெண்டர் கால் ஃபார் பண்ணுறதுக்கு ஒரு கால் ஃபார் பண்ணுறாங்களே தவிர எந்த அலோகேஷனும் இன்னும் நடக்கலை, எந்த ரிலீஸும் இன்னும் நடக்கலை. மெட்ரோ ரயில் பணிகளுக்கு 67,000 கோடி அதனுடைய எஸ்டிமேட்டட் காஸ்ட். ஜப்பான்ல இருந்து ஏதோ வரணும்னாங்க அந்த ஃபண்டிங். இல்ல ஜிகா ஃபண்டுன்றது வந்து எப்போ வரும் அப்படின்னா இவங்க சாங்ஷன் பண்ணும் பொழுது தான் வரும். இவங்க கையில் தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அப்போ இவங்க வந்து ஏற்கனவே சாங்ஷன் பண்ண வேண்டிய தொகையை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? ஆல்ரெடி எல்லா சாங்ஷனும் முடிஞ்சு கடைசி டேபிளில் இருக்கு. கேபினட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அவங்க கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா ஃபண்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் கடைசியாக என்ன பதில் கொடுத்துருக்குறாங்கன்னா, நீங்கள் அதை ஸ்டேட் ப்ராஜெக்டாக கன்சிடர் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இந்த திட்டத்தை ஆரம்பித்தோமா? அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது என்ன, நானும் காசு தரேன், நீங்களும் காசு போடுங்க, ஜப்பான் வளர்ச்சி வங்கியிலேருந்து காசு வாங்கி தரோம், எல்லாரும் சேர்ந்து கட்டுவோன்னு தானே சொன்னது. இப்போ வீடு முக்கால்வாசி கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் யோசனையாக இருக்கேன், கொடுக்கலாமா வேணாம்னு, பேசாமல் நீங்களே கட்டிக்கங்க அப்படின்னா அது வந்து அவன் தலையில் மண்ணலி போடுறதுக்கு சமம். தமிழ்நாட்டின் தலையில் மெட்ரோ ரயில் அப்படின்ற பேரில் ஒரு பெரிய நிதிச்சுமையை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த நிதிச்சுமையை தமிழ்நாடு அரசு எப்படி கையாளுது? கையில் இருக்கக்கூடிய எக்ஸசிவ் ஃபண்டை வந்து அந்த பக்கமாக ஃப்ளோ பண்ணி அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டியது இருக்குது. இப்போ இவங்க கூடுதலாக என்ன கேட்குறாங்க, அந்த திட்டத்தை செய்யலையா, இந்த திட்டத்தை செய்யலையான்னு. எந்த திட்டத்துக்காவது நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகையை உருப்படியாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்லணும். பட்ஜெட்டில் அலோகேட்டட் ஃபண்டை கொடுத்துருக்கிறாருல, இதே மாதிரி எவ்வளோ ரிலீஸ்டு ஃபண்டுன்றதையும் கொடுக்கணும். எவ்வளோ வந்து நம்ம கேட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்றதை கொடுக்கணும். முந்தானேத்து வில்சன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வைக்கும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு. சமர சிக்ஷா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதற்கு முன்பு வாஜ்பாய் காலத்தில் வந்து ரொம்ப பிரபலமாக அறியப்பட்ட திட்டம் வந்து அனைவருக்கும் கல்வி, சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு. இப்போவும் நீங்கள் ஊர் பக்கங்களில் போய் பாருங்க, பெரும்பாலான ஊர்களில் வந்து ஒரு பென்சில் படம் இருக்கும், முன்னாடி ஒரு சிறுமி பின்னாடி ஒரு சிறுவன் உட்கார்ந்துருப்பாங்க, கீழே சர்வ சிக்ஷா அபியான்னு பேர் போட்டிருக்கும். தமிழ்நாடு அந்த திட்டத்தை கொண்டாடியது. ஏன் அப்படின்னா அது உண்மையிலேயே அனைவருக்கும் பலனளிக்கக்கூடிய நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. அதனால் தமிழ்நாடு அதனை கொண்டாடியது. நீங்க இப்ப அதை சமர சிக்ஷா அபியான் அப்படின்னு மாத்திருக்கீங்க. சமரசம் பண்றாங்களா எல்லாத்துக்கும்? இல்ல வேற என்ன மாதிரியான சமரசம்? இல்ல நம்மள சமரசம் பண்ண சொல்றாங்க. எல்லாருக்கும் கல்வின்னு நாங்க தான் ஆரம்பிச்சோம், இப்ப அதுல கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிறோம். என்ன சமரசம் அப்படின்னா, நம்ம மாநில கல்விக் கொள்கைன்னு வச்சிருக்கோம், அதை விட்டுருங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்குங்க, அப்பதான் உங்களுக்கு சமர சிக்ஷா அபியான் ஃபண்டு கிடைக்கும், அப்பதான் உங்களுக்கு வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸுக்கான ஃபண்டு கிடைக்கும். பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்ன்றத போல ஒரு மோசடி எதுவுமே கிடையாது. இவங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான மேன் பவர், ஹியூமன் ரிசோர்ஸை போட்டு அதுக்கு மக்களை வர வச்சு பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்குறதுன்றது வேற. அதை மாநில அரசுகள் செஞ்சிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நோகாமல் நான் உனக்கு காசு தர்றேன், நீ அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேரை பிஎம் ஸ்ரீன்னு மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு பேனரை போட்டு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்னு அதை லேபிள் பண்ணிடுவாங்க. காசு ஃபண்ட் அவங்க கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு அவங்க என்ன கேட்கறாங்க தானே செய்வாங்க. இல்லையே, ஃபண்ட் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கேட்டுக்குள்ளே போகும்போதே கேட் பாஸ் கேட்குறாங்களே, அந்த கேட் பாஸுக்கு பேர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ன்னு போட்டு வச்சிருக்காங்களே. நான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்கிற கோல்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட நோக்கம் என்ன? எல்லாருக்கும் நல்ல நீங்கள் சொல்கிற நோக்கம் என்ன? எல்லாருக்கும் நல்ல கல்வியை கொடுக்கணும், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணணும், மாணவர்களுடைய ட்ராப் அவுட் ரேஷியோவை குறைக்கணும், மாணவிகளினுடைய வருகையை உறுதிப்படுத்தணும், அவங்களுக்கான உணவு கொடுக்கணும், இதெல்லாம் சொல்கிறீங்களே. இந்த எல்லா கோல்ஸையும் தமிழ்நாடு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா இல்லையா? உங்களுடைய பாலிசியை ஏற்றுக்கலனாலும் இந்த கோல்ஸை தமிழ்நாடு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. அப்போது உங்களை விட ஃபார் அஹெடான ஒரு கான்செப்சுவல் திங்கிங்லையும் ப்ராக்டிகலிட்டிலையும் தமிழ்நாடு அரசு இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ இல்லை, கடந்த 70 ஆண்டுகளாக தமிழ்நாடு அப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த காலை உணவு திட்டத்தை கூட நேஷனல் எஜுகேஷன் எங்களோட பாலிசியில் இருக்கிற இதைத்தான் நீங்கள் வந்து எடுத்து காப்பி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. சொல்கிறாங்களா? தமிழ்நாடு அரசு இப்படியான திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது அப்படின்றத தமிழ்நாடு சொல்லலை. முதல்ல தமிழ்நாடு இப்போ இன்னைக்கு கேட்டிங்கன்னா முந்தானேத்து சொன்னது நீங்கள் சொல்கிறது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, மதிய உணவு திட்டமே நாங்கள் கொண்டு வந்த திட்டம் தான், அது நீங்கள் கொடுக்குற திட்டம் கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. 70 இயர்ஸுக்கு முன்னாடியே பாஜக வந்திருக்கு. ஆமாம், தமிழ்நாடு தான் முதலில் இதை அறிமுகப்படுத்தியதுன்னு நான் சொல்லலை. 1980 குஜராத் அரசாங்கம் எடுத்த ஒரு ரிப்போர்ட்டு. எதற்காகனா, மாநில அளவில் பிள்ளைங்களுக்கு உணவு கொடுக்கலாமா அப்படின்னு ரிப்போர்ட் எடுக்கும் பொழுது அவங்க எழுதின வரி, இன்றைக்கும் அதனுடைய பாலிசி நோட் எடுத்து பார்க்க சொல்லுங்கள், அதில் எழுதியிருக்கும் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக மாணவர்களுக்கு உணவளித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. அப்போ கான்செப்ட் என்னோடது, நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸில் காசு ஷேர் பண்ணிக்கிறீங்களே தவிர வேறு எதுவுமே பண்ணலை. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ 100 ரூபா போடுறீங்களா,
நான் ஒரு 15 ரூபா கொடுக்குறேன், சேர்த்து வச்சுக்கோங்க, நல்லா செலவு பண்ணுங்க அப்படின்றது. எப்படின்னா 100 ரூபா மொய் வைக்கிற இடத்துல என்னப்பா 100 ரூபா வைக்கிறேன், நான் ஒரு 1 ரூபா தரேன், 101 வையின்னு ஒத்த ரூபாயை வச்சுட்டு மொத்த மொய்க்கும் தன்னோட பேரை எழுதி கொள்ளும் வேலை தான் நடக்கிறது. இதை நான் சொல்லலை, 15th ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லுது. இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் உணவு கொடுக்குறோம், ரேஷன் கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் நாங்கள் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் வச்சுருக்கோம்னு. இந்த பட்ஜெட்டில் எடுத்து பார்த்தோம்னா 75 சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் வந்து அறிவித்திருக்கிறார்கள். அதாவது ஒன்றிய அரசால் நிதி தரக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு. இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸை பற்றி 15th ஃபினான்ஸ் கமிஷனில் பக்கம் 36 குறிப்பிட்டிருக்கிற விஷயம் என்னென்னா, கன்சர்ன்ஸ் அரைஸ் because even after some recent consolidation, India's specific purpose transfers have been channeled through a large number of discretionary cost sharing centrally sponsored schemes and non-matching central sector schemes. பொருந்தாத சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்களையும் காஸ்ட் ஷேர் பண்ணிட்டு டிஸ்கிரிஷனரியா பணம் கொடுக்கக்கூடிய சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸையும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப அச்சத்தை கொடுக்குதுன்னு நான் சொல்லலை, 15வது நிதிக்குழு சொல்லுது. இன்னும் மோடி அவர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட போய் பேரம் பேசுனீங்கல்ல மறைமுகமாக, ஸ்டேட்ஸுக்கு வந்து 40% ஷேர் பண்ண சொல்லி எழுதாதீங்க, அதை 35-32 குறைச்சிக்கங்கன்னு நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேரம் பேசுனீங்க இல்லையா, அந்த மனுஷன் தலைமையில் உருவாக்கின அந்த ஃபினான்ஸ் கமிஷன் எழுதின ரிப்போர்ட்டு இப்படி சொல்லுகிறது. இது மட்டுமல்ல, இன்னொரு கூடுதல் புள்ளியையும் சொல்லுகிறது. பக்கம் 89, ட்ரெண்ட்ஸ் இன் இன்டர் கவர்மெண்டல் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு வரும் பொழுது, over the years the transfers through the institution of planning commission and for the purpose of CSS centrally sponsored schemes acquired a disproportionate importance in the overall transfers to the states. disproportionate அப்படின்ற வார்த்தைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன். அது தெரியாமல் அவர் IPS ஆக பாஸ் ஆகி இருக்க முடியாது, வேலை பார்த்துருக்க முடியாது. டிஸ்ப்ரப்போர்ஷனேட்னா என்ன, அதுக்கு மீறிய, அதாவது ஒரு வீக்கத்தை அடைந்திருக்கிறது அந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்ன்றது தான். டிஸ்ப்ரப்போர்ஷனேட்ங்கிறது அதிகமாக இந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கேஸில் கேட்ட சொத்து குவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருமானத்துக்கு மீறிய அல்லது வந்து வரம்புக்கு மீறிய அப்படின்ற அர்த்தம். சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்ன்றது தன்னுடைய வரம்பை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ன்ற கான்செப்ட் எங்கேருந்து வருதுன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 282 சென்டர் அண்ட் த ஸ்டேட் ஷால் அப்படின்னு. ஷால்னா என்னன்னா கண்டிப்பாக ஒதுக்கலாம் அப்படின்ற அர்த்தத்தில் ஷால் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களாம் மரியாதைக்குரியவங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க அந்த காலத்தில் எழுதும் பொழுது. இந்த நாடாளுமன்றத்தில் 543 பேர் வந்து உட்காருவாங்க, எல்லாம் கண்ணியமானவர்களாக இருப்பாங்க, அதனால் அவங்கள வந்து ஷுட்டுன்னு சொல்லக்கூடாது, ஷாலுன்றதே அவங்களுக்கான கம்பல்ஷனாக இருக்கணும் அப்படின்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டது. ஆனால் அது இவங்களுக்காக மாற்ற வேண்டி இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இவங்களுடைய நடைமுறை அப்படி இருக்குது. 282 இன்டர்பிரட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்ன்ற ஒன்றை பார்லிமெண்ட் ஆக்ட் மூலமாக, கேபினெட் டெசிஷனின் மூலமாக டிஸ்கிரிஷனரியாக கொண்டு வர்றாங்க. கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க அமல்படுத்த நினைக்கிற திட்டங்களுக்கு இவங்க ஒரு பேர் வச்சுட்டு, இது வந்து காஸ்ட் ஷேரிங். எப்படின்னா, இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸுக்கு முழுக்க ஒன்றிய அரசு மட்டும்தான் பொறுப்பாளியானா கிடையாது. அதில் மாநில அரசும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ், 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணுவோம். அதாவது மாநில அரசுக்கான உரிமையும் தானே எடுத்துக்கிட்டாங்க, நீங்கள் இதுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அந்த கவர்மெண்ட்டோட வேலை என்ன, எல்லாத்தையும் நீங்களே பண்ணிடுவீங்கன்னா இங்கே எதுக்கு கவர்மெண்ட் வச்சுருக்கிறாங்க, எதுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு ஒரு யூனிட்டை வந்து கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு? அவர்களெல்லாம் முட்டாள்களா? இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள்ல, எதற்காக எழுதி வச்சிருக்கிறாங்க? மாநில அரசாங்கத்துக்குன்னு தேவை இருக்குது, எல்லா பஞ்சாயத்தையும் கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் கூட்ட முடியாது, 543 பேர் 5 நிமிஷம் பேசுறதுனாலும் வருஷம் முழுக்க பார்லிமெண்ட் நடத்தணும், வாய்ப்பில்லை. அவங்க உருவாக்கிக்கிடணும்னா அப்போ லோக்கல் லெவலில் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் வேணும், அதுக்கு பேர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்குன்னு அதிகாரம் இருக்குது, அவனுக்கு வரி விதிக்கும் உரிமைகள் இருக்குது, ஆனால் கூடுதல் உரிமைகளை நான் உங்களுக்கு தர்றேன், ஏன்னா நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு எழுதி வச்சு போயிருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் முட்டாளாக்கும் வேலையை ஒன்றிய அரசு செய்கிறது. எப்படி? இந்த நிதி ஒதுக்கீட்டு விவகாரங்களை பூரா தன்னிச்சையாக திருடிக் கொள்வது. காங்கிரஸ் இந்த வேலையை ஆரம்பித்து வைத்தது. இவர்கள் அதை முழு வேகத்தில், காங்கிரஸுக்கு இல்லாத நோக்கங்களோடு, காங்கிரஸை விட கொடூரமான சிந்தனை போக்கோடு, ஒரு சித்தாந்த பிளவுவாதத்தை உருவாக்குகின்ற வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இது ஏன் பொருந்தி போகாமல் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு உதாரணம் வந்து தமிழ்நாடு அரசினுடைய கல்வி திட்டங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த கல்வி திட்டங்களில் மாணவர்கள் என்ன படிக்கணும், இப்போ என்னுடைய மாநிலத்துக்கு சில ரிசோர்ஸஸ் தேவை, கேரளாவுக்கு தேவைப்படுற ரிசோர்ஸு வேற, கேரளாவினுடைய டெமோகிராஃபி, கேரளாவினுடைய ஜியாலஜிக்கு அவனுக்கு தேவைப்படுற ரிசோர்ஸ் வேற, ஜார்க்கண்டுக்கு தேவைப்படுற ரிசோர்ஸ் வேற, எனக்கு தேவைப்படுற ரிசோர்ஸ் வேற. அப்போ எனக்கு தேவையான ரிசோர்ஸை, ஹியூமன் ரிசோர்ஸ் நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன்?
என்னுடைய எஜுகேஷன் சிஸ்டம் மூலமாக தான் கிரியேட் பண்ணுவேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பல்கலைக்கழக நிர்வாகங்கள், எனக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், இன்னும் 20 வருடத்தில் என்னுடைய மாணவர்கள் எப்படிப்பட்ட அறிவுள்ளவர்களாக திறனுள்ளவர்களாக இருக்க வேணும்னு நினைக்கிறேனோ அதற்கு ஏற்ற திட்டங்களை நான் உருவாக்குவேன் அப்படின்றது தான் மாநில அரசுடைய நோக்கம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படிலாம் நீங்கள் தனித்தனியாக உருவாக்காதீங்க, மொத்த இந்தியாவும் சேர்ந்து உருவாக்குவோம் அப்படின்னா மொத்த இந்தியாவும் ஒரே இடத்துல இருக்கா? ஜார்க்கண்ட் வேறையா இருக்குது, அஸ்ஸாம் வேறையா இருக்குது, பக்கத்தில் இருக்கிற மணிப்பூர் வேறையா இருக்குது, மிசோரம் வேறையா இருக்குது, பீகார் வேறையா இருக்குது, ஊபி வேறையா இருக்குது. பார்க்கும்போது மொத்த இந்தியாவும் ஒரே மாதிரி தெரியலாம். கொஞ்சம் நுணுக்கமாக போய் பாருங்கள், மொத்த இந்தியாவும் வந்து துண்டு துண்டாக இருக்குது. எதனால்? மொழியால், இனத்தால், மதத்தால், சாதியால், நிலப்பரப்பால், இன்னும் பல்வேறு காரணங்களால் பல்வேறு பிரிவுகளாக இருக்குது. அப்போது இவங்க எல்லாரையும் கேரக்டர் பண்ணணும். ஏன் சார் இப்போ ஆரம்ப பள்ளிக்கூடங்களை பூரா பஞ்சாயத்து போர்டு கண்ட்ரோலில் கொடுத்துருக்குறோம்? ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த கண்ட்ரோலை எப்படி பண்ணணுன்றது அவனுக்கு தெரியும். நீதிபதி சந்துரு சொல்கிறாரு, சமீபத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நீண்ட கால நோக்கில், இன்னைக்கு இல்லை, ஒரு ஐடியல் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது, ஒரு நல்ல அரசாட்சியை நாம் உருவாக்கும் பொழுது முழுமையான கல்வி அதிகாரமும் கீழே இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸில் இருக்கணுன்றாரு. ஏன்னா அங்கிருந்து தான் இந்தியா உருவாக்கப்பட வேண்டும், பாட்டம் அப்பாக இருக்கணும்னு. நோக்கம் சரியானது, செயல்பாட்டில் சிக்கல்கள் வரலாம், அது வேற விஷயம், அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ இதெல்லாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய உரிமைகள்ன்ற இடத்துல இருந்து பேசுகிறோம். இங்கேருந்து தான் நம்ம என்ன கேட்குறோம்னா, தமிழ்நாடு ஏன் இல்லைன்னு கேட்குறோம். நம்ம வந்து கூகுளில் கண்டது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் எஃப் அடித்து தமிழ்நாடுன்னு தேடிட்டு இதை கேட்கல. கண்ட்ரோல் எஃப் அடிக்கும்போது தமிழ்நாடு இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு இடத்திலாவது தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை ஒதுக்கும் வேலை நடந்திருக்கிறதா அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். ஏன் வந்து மறுபடியும் ஃபினான்ஸ் கமிஷனுடைய டிஸ்ப்ரப்போர்ஷனேட்ன்ற வார்த்தையும் காஸ்ட் ஷேரிங் அல்லது வந்து அளவு வீங்கிய அப்படின்றத குறிப்பிடுறேன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவை இருக்குது. என்ன? சென்னையில் வருஷம் வெள்ளம். இந்த வெள்ளம் வந்து செயற்கை மழையால் உருவாக்கப்பட்டதா, அல்லது ஸ்டாலின் பக்கெட்டை வச்சு ஊத்துறாரா, எடப்பாடி பழனிசாமி பக்கெட்டை வச்சு ஊத்துறாரா மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு சென்னை மேலே? இயற்கை மழையை கொடுக்கிறது, அது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த சென்னையால் அதை தாங்க முடியல. அப்போது இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணணும். அந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது 1 இயர் நடத்த முடியாது, அது ஆண்டு முழுவதும் மெயின்டெனன்ஸில் இருந்துக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா டிசம்பரில் ஒரு மழை வருது, இடையிடையில பருவமழைகள் வேற வந்துட்டு போயிடுது. இந்த மழைகளின் காரணமாக சென்னை வந்து அந்த கட்டுமானத்தை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு நீடு இருக்குது. அப்போ தொடர்ந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய நீடு இருக்குன்றதை இதையும் நான் சொல்லலை, இதுவும் இவங்க ஃபினான்ஸ் கமிஷனில் சொல்கிறாங்க. ஹை ரிஸ்க் ஸ்டேட்ஸு, ஹை ரிஸ்க் சிட்டிஸ்ன்னு லிஸ்ட் பண்ணும் பொழுது சென்னை அவங்க குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன் குறிப்பிட்டிருக்கிறாங்க? அவங்களுக்கு தெரியும் இயற்கை சீற்றங்கள் இந்த நகரத்தை பாழ்படுத்த போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் உரிய காசை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால், பீகாருக்கு 11,500 கோடி இந்த ஃப்ளட் மிட்டிகேஷனுக்கு மட்டும், அதாவது வெள்ள தடுப்பு பணிகளுக்கு மட்டும் 11,500 கோடி கொடுக்குறாங்க. 5 வருஷமா 10 வருஷமா நீங்க தானங்க ஆட்சியில் இருக்கீங்க, அவர் உங்களுடைய ஆதரவாளராக தானே தொடர்ந்து இருக்கிறாரு. என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்க? உத்தரப்பிரதேசத்தில் வெள்ளம் வருது, உத்தராகண்டில் வெள்ளம் வருது, சிக்கிமில் வெள்ளம் வருது. சிக்கிம், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாமு, பீகார், இந்த 5 மாநிலங்களுக்கு மட்டும்தான் வெள்ளம் வருதா? இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் வெள்ளம் இல்லையா? கேரளாவில் அடித்த வெள்ளத்தை பார்த்துட்டு துபாய் அரசு ஓடி வருது, சவுதி அரசர் ஓடி வர்றாரு, நான் வந்து பணம் தர்றேன் வாங்கிக்கிங்க அப்படின்னு ஓடி வர்றாரு. இந்திய அரசு FRBM ஆக்ட் 2003 காரணம் காட்டி அதை தடுக்குது. தமிழ்நாட்டில் வெள்ளம் கொட்டுது, யாருமே உதவுறதுக்கு தயாராக இல்லை. ஒன்றிய அரசு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. என்னங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டீங்க, எப்போ காசு தரும்? பொறுமையாக இருங்க, அங்கே போய் டிஸ்கஷன் பண்ணிட்டு தருவோம்னாங்க. 2 மினிஸ்டர் வந்தாங்க. ஆமாம், மினிஸ்டர் வந்தாங்க, அதுக்கப்புறம் அதிகாரிகள் குழு வந்தாங்க, எல்லாரும் வந்துட்டு போனாங்க. இன்டர்மினிஸ்ட்ரியல் கமிட்டியிலேருந்து எல்லாரும் வந்துட்டு போயாச்சு. நிதி எப்போங்க வரும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துருச்சுட்டாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா கொடுக்கல. சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, பட்ஜெட் வரப்போகுது, அதில் கொடுப்பாங்கன்றதுக்காண்டி தான் முன்னாடியே நம்ம துண்டு போட்டு வைக்கிறது. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, கவனம் செலுத்துங்கன்னு. அதையும் கண்டுக்கிறது இல்லை, எதையுமே கண்டுக்கிடாம ட்விட்டரில் அதெல்லாம் போட்டனால, அதாவது எக்ஸில் அதெல்லாம் போட்டனால ஒரு ஈகோ ஹர்ட் ஆகி கொடுக்காம இருப்பாங்க. லாஸ்ட் பார்லிமெண்ட் செஷனுடைய மினிட்ஸ் எடுத்து பாருங்க, எத்தனை முறை தமிழ்நாட்டின் வெள்ள பாதிப்புகள் குறித்து தமிழ்நாடு எம்பிக்கள் கோரிக்கை எழுப்பி இருக்கிறாங்கன்னு தெரியும். சு வெங்கடேசன்லேருந்து, கனிமொழி கருணாநிதியிலேருந்து, கலாநிதி வீராசாமியிலேருந்து, MP வில்சன், TR பாலுன்னு எல்லா எம்பிக்களும், தமிழ்நாட்டிலிருந்து போன 40 எம்பிக்களும் இந்த கோரிக்கையை வைத்து பேசி இருக்கிறார்கள். அதற்கும் நீங்கள் செவிசாய்க்கல. இப்போ கடைசியாக வந்து பட்ஜெட்டில் அது இல்லைன்னுங்கும் போது நம்ம விமர்சனம் பண்ணுறோம். பட்ஜெட்டில் ஏன் விமர்சனம் பண்ணுறோம்? தமிழ்நாடுன்ற பேருக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை நீங்கள் கொடுக்கல அல்லது கவனத்தை கொடுக்கல. இப்போ இந்த கல்வித்துறையில் தமிழ்நாட்டுக்கு இவங்க கொடுக்குற நிதி பயன்படாமல் இருக்குது. இதைத்தான் வந்து அவங்க சொல்கிறாங்க.
பொருந்தாத திட்டங்கள் அப்படின்னு ஃபினான்ஸ் கமிஷன் குறிப்பிடுது. நமக்கு தேவையான திட்டங்களை அவங்க கொடுக்கணுமே தவிர அவன் உன்னை கொடுத்துட்டு இந்த சட்டையை தச்சுட்டேன் பிள்ளையை பெற்றுக்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பிள்ளைக்கு என்ன சில சட்டை வேணுமோ அந்த சட்டையை கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். அதை கொடுக்கலன்றதுனால விமர்சனம் பண்ணுறோம். இது மட்டும் இல்லைங்க, பிஎம் ஸ்டார்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. எப்படின்னா வந்து டீச்சர்ஸுக்கான ட்ரைனிங்கு இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீம் வச்சுருக்குறாங்க. அதுக்கு 4000 கோடி 6000 கோடின்னு ஒரு ஆண்டு ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. 6 மாநிலத்துக்கு மட்டும்தான் ஒதுக்குறாங்க. ஏன் மற்ற மாநிலங்களில் தேவையில்லையா? மற்ற மாநிலங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அதே மாதிரி தானே கல்வித்துறையை நீங்கள் மற்ற திட்டங்கள்லேயே அணுகணும். இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்படுகின்ற மற்ற திட்டங்களை இதே பேட்டர்னில் தானே நீங்கள் அணுகணும். அப்படி அணுக மாட்டீங்களே, அதுதானே இங்கே இருக்கிற பிரச்சனை. இது எல்லாத்தையும் நாங்கள் எங்கே வந்து கேட்குறது? பார்லிமெண்ட்டில் கேட்க முடியும். பார்லிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. எல்லாத்தையும் பல தடவை இன்சிஸ்ட் பண்ணி ரிட்டன் கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. ஸ்டார்டு, அன்ஸ்டார்டு, எக்ஸ்டம்போர் எல்லா கொஸ்டின்ஸையும் கேட்டாங்க. எதுக்குமே பதில் இல்லை அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை, பிரச்சனை. இதை ஒன்றிய அரசு இப்பையும் புரிஞ்சுக்கிடலைன்றது தான். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பட்ஜெட்டாக வந்திருக்கிறது. எங்கெல்லாம் என்டிஏ கவர்மெண்ட் வீக்காக இருக்கோ அந்த அதாவது நேஷனல் என்டிஏ கவர்மெண்ட் வீக்காக இருக்கோ அந்த என்டிஏவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் வந்திருக்கிறது. இது இந்தியாவுக்கான ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கொண்ட அரசாங்கமாக செயல்படுவதிலிருந்து தன்னையே விலக்கி கொண்டிருக்கிறது. இவங்க கேட்குறாங்கல்ல, ஒவ்வொரு தடையும் கேட்குறாங்க தமிழ்நாடு ஏதாவது பேசும்போது, நீங்கள் மட்டும் என்ன தனி தீவா, நீங்கள் மட்டும் என்ன தனி நாடா, நீங்கள் மட்டும் என்ன தன்னாட்சி அதிகாரம் வச்சிருக்கீங்களா, நீங்களும் இந்தியர்கள் தான் அப்படின்றாங்கல்ல. நான் இந்தியன் தான். அந்த இந்தியனுக்கு எங்கே நாடாளுமன்றத்தில் இடம் கொடுத்தீங்க? அந்த இந்தியனுக்கு எங்கே நீங்கள் வந்து நித்தி ஆயோக் கூட்டத்தில் இடம் கொடுக்குறீங்க? அந்த இந்தியனுக்கு நீங்கள் எங்கே ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இடம் கொடுக்குறீங்க? அந்த இந்தியனுக்கு நீங்கள் எப்போ பட்ஜெட்டில் இடம் கொடுக்க போகிறீங்கன்றதை நம்ம கேட்டோம்னா பதில் சொல்ல மாட்டாங்க. நம்மளும் இந்தியன் தானே, நம்மளுக்கும் பசிக்கும்ல, நம்மளும் சாப்பிட்ணும்ல. இதில் இருக்கிறதுலே அயோக்கியத்தனமான ஒரு வாசனை என்ன சொல்கிறாங்கன்னா, சவள பிள்ளைக்கு சோறு கொடுப்பாங்க, பசிச்ச பிள்ளை சாப்பிடும், அழுத பிள்ளை பால் குடிக்கும். வீக்காக இருக்கிற குழந்தைக்கு தானே அதிக இது கொடுக்க முடியுங்கிற லாஜிக்கில் வராங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீக்காக இருக்காங்க, இவ்வளோ வருஷம் ஐயும் வீக்காக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் வீக்காக இருக்காங்க அதை புரிஞ்சுக்கணும்ல. உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளவு நிதி கொடுக்குறோம், ஆனாலும் வீக்காக இருக்குது. பீகார் இந்தியாவில் பூரஸ்ட் 5 ஸ்டேட்ஸில் வந்து பீகார் உண்டு. பீகாருக்கு தான் இந்தியாவிலேயே 2வது அதிகபட்ச நிதி ஒதுக்கப்படுவது. பீகாரினுடைய டாக்ஸுக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டான ஷேரை வந்து அவங்க வாங்குறாங்க. அவங்க கட்டுற 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு மேலே அவங்க வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாநிலத்துக்கு அதிக தேவை இருக்குன்னு. எத்தனை வருஷமா? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறதோ அத்தனை ஆண்டுகளிலும் பீகார் வந்து அதீதமான நிதியை, தமிழ்நாட்டை விட அதிகமான நிதியை பெற்றிருக்கிறது. ஒரு திட்டத்தில் இல்லை, நேரடி வரி பகிர்வில் இருந்து பல விஷயங்கள்லையும் 3 வகையில் வந்து சென்ட்ரல்ல இருந்து ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒன்று வந்து ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸு, அதாவது லோக்கல் பாடிஸுக்கு கொடுக்கறது, அதுலேயே அர்பனு, ரூரலு, ஹெல்த் செக்டாருக்கான கிராண்ட்ஸு, இதெல்லாம் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸு, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸு, இந்த 2. அது போக வந்து டிரான்ஸ்ஃபர், அதாவது டேக்ஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட். இந்த 3 வகைகள்லையுமே அதிகம் பலனடைந்த மாநிலங்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட பல மடங்கு அதிக நிதி பீகார் பெற்று இருக்கிறது. இவ்வளவு வருஷம் காசு ஒதுக்கியும் அவன் ஏன் வந்து இவ்வளவு ஏழ்மையில் இருக்கிறான் அப்படின்னா, உங்களுக்கு உண்மையிலேயே அறிவு இருந்தால் அந்த மாநிலத்தின் பிரச்சனையை புரிஞ்சிருப்பீங்க. அந்த மாநிலத்துக்கு என்ன தேவை, அந்த மாநிலத்தை எப்படி கார்டர் பண்ணுன்றத அந்த மாநில அரசாங்கம் தான் சிந்திக்க முடியும். அந்த மாநிலத்தில் உண்மையிலேயே நீங்கள் அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுனா அந்த கேள்வியை கேளுங்க. அந்த மாநில அரசு அந்த மக்களுக்கு என்ன செஞ்சதுன்னு. லல்லு பிரசாத் யாதவ் இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஊரில் மாடு மேய்க்கிறாங்க பசங்கள்லாம், நம்ம கிண்டல் பண்ணுறோம், ரயிலில் வந்து மாட்டை ஏற்றிட்டு வராங்கன்னு கிண்டல் பண்ணுறோம். கேட்கும்போது நம்மளுக்கே ஆத்திரமாக வருது, என்னடா ரயிலில் மாட்டை ஏற்றுறாங்களான்னு. ஆனால் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து அந்த ஊரை யோசிச்சு பாருங்க. இங்கே வந்து நீங்களும் நானும் வந்து என்னவா வாழ்கிறோம் அப்படின்னா, விவசாய சமூகத்திலேருந்துலாம் உடச்சி வெளியே வந்துட்டோம். நம்ம அதை தாண்டி வேற ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். மேனுஃபேக்சரிங் அது இதுன்னு போய்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப கணிசமானவர் தான் விவசாய சமூகமாக இருக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து அப்படி இல்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே செல்வம் அந்த மாடு மட்டும்தான். அந்த மாட்டை தவிர அவன்கிட்ட வேற எந்த வளமும் கிடையாது. மொத்தமும் அந்த மாடு தான், எருமைகளும் பசுக்களும் தான் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே சொத்து. அதை வச்சு தான் அவங்க வந்து பால் கறக்குறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அவங்க மாட்டை கொண்டு போகிறாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. எதில் வச்சு கொண்டு போவாங்க? தனியாக ஒரு ட்ரக்கு பிடிக்கிறதுக்கு அவனுக்கு வசதி இல்லாமல் அவன் ட்ரெயினில் மாட்டை ஏற்றுறான். அவன் வசதி இருந்திருந்தால் அவன் தாராளமாக வண்டியில் எடுத்துகிட்டு போவான். வண்டியில் ஏற்றிட்டு போனால் மட்டும் நீ சும்மா விட்டுருவியா? கௌரக்ஷக்குன்ற பேரில் நடுவழியில் நிப்பாட்டி அக்களுக்கான துடிக்க கொண்ட மாதிரி கொன்னுல போட்டுறீங்க. சரி, விஷயத்துக்கு வரலாம். இப்போ இந்த பசங்களை படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கும் பொழுது, ஒரு பக்கம் மண்டல் கமிஷன் அறிக்கை வந்து சப்மிட் ஆகுது. என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, மண்டல் கமிஷன் தான் வந்துருச்சே, இனிமேல் உங்கள் பாலிடிக்ஸ் முடிய போதான்னு கேட்குறாங்க.
மண்டல் கமிஷன் வந்து வேலை வாய்ப்புல ஓபிசிக்களுக்கு உரிமையை கொடுத்து விட்டது. வேலை வாய்ப்பு வேணும்னா என் பிள்ளை படிக்கணுமே, படிக்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? அதனால நான் என்ன பண்ணேன்னா சிறப்பு பள்ளிக்கூடங்கள் கட்டுறேன். சிறப்பு பள்ளிக்கூடங்கள் எப்படி கட்டுறாருன்னா பீகார் முழுக்க 120 இடங்கள்ல பள்ளிக்கூடங்களை கட்டுறாரு. அந்த பள்ளிக்கூடங்களுக்கு பேரே வந்து சனாதன மறுப்பு பள்ளிக்கூடம்னு கூட சொல்லலாம். அப்படிதான் அந்த நடைமுறையே இருந்தது. என்ன பண்றாருன்னா மாடு தானே மேய்க்கணும், உனக்கு மாடு சாப்பிட்டா உனக்கு வீட்டில் சோறு கிடைக்கும். இப்போ உனக்கு மாடும் இருக்கணும், உனக்கு சாப்பாடும் கிடைக்கணுமா? மாட்டை கொண்டு வந்து கிரவுண்டில் கட்டிட்டு நீ போய் படி. மாட்டுக்கு நான் வந்து புல்லு போடுறேன், மாடு அது பாட்டுக்கு மேயும், முடிச்சுட்டு போகும்போது மாட்டை பற்றிட்டு போ. இப்போ என்னன்னா அவங்கள அப்படி தான் நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் மதிய உணவு கொடுத்த உடனே பசங்க வர்றாங்க, அங்கே வந்து அவனுக்கு இன்னும் அதிகமான தேவை இருக்குது. அந்த தேவை அந்த அரசாங்கம் பூர்த்தி செய்யுது. இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சு காட்டியிருக்கீங்க, இதுக்கு என்ன மாற்று திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லணும்ல. ஏன் இவங்களால் உண்மையிலேயே இந்தியாவை புரிஞ்சுக்கிட முடியலன்னா பீகாரியோட பிரச்சனையை ஒரு பீகாரியால் தான் புரிஞ்சுக்க முடியும். அதை அந்த பீகாரியின் மனநிலிருந்து நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பீகாரியை ஒரு இந்தி வாலாவா மாற்றணும், அவன் போஜ்புரி வாலாவா இருக்கக்கூடாது. ஒரு பெங்காலியை வந்து இந்தி வாலாவா மாற்றணும், அவன் பெங்காலியா இருக்கக்கூடாது. தமிழனை இந்தி வாலாவா மாற்றணும், அவன் தமிழனா இருக்கக்கூடாது. எல்லாரையும் இந்தி வாலாவா மட்டுமே யோசிக்கிறீங்க. ஒரு பனியா குரூப்பினுடைய கன்சியூமரா மட்டுமே தான் இந்தியாவை அவர்கள் யோசிக்கிறார்களே தவிர நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனைகளை அவங்க புரிஞ்சுக்கிறவங்களா இல்லை. இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனை எம்ப்ளாய்மெண்ட்டுன்றதை தேர்தல் காலத்திலிருந்து குறிப்பிடுறோம். அதுக்கு ஒரு 3 வாரங்கள் கேப்ல 3 வீடியோ வருது. ஒரு வீடியோ வந்து மும்பையில் கூலி மாதிரியான ஜாப்ஸுக்கு வந்து 25,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. குஜராத்தில் ஒரு இடத்துல மக்கள் பிதுங்கிட்டு வெளியே வர்றாங்க ஜாப்ஸுக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ அதிகமாகிட்டே இருக்குது இந்தியாவில், இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. அது எல்லாமே ரைஸில் தான் இருக்குது. இது ரைஸில் இருக்குன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ள தான் இருக்கு, இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ள இருக்கு, வேலை வாய்ப்பு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இளைஞர்கள் எங்க ஆட்சியில தான் செழிப்பா இருக்கிறாங்க, 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டேன்னு டாக்குமெண்ட் கொடுத்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த போன பட்ஜெட்ல எம்ப்ளாய்மெண்ட்ன்ற வார்த்தை 3 தடவை தான், அதுக்கு முன்னாடி ஃபுல் பட்ஜெட்லேயும் எம்ப்ளாய்மெண்ட்ன்ற வார்த்தை 3 தடவை தான். இந்த தடவை எம்ப்ளாய்மெண்ட் 23 தடவை அவங்க ஸ்பீச்சில் பயன்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் உண்மையிலே பிரச்சனையா இருக்குன்றத ஒன்றிய அரசு புரிந்து கொண்டிருக்கிறது. நல்லா இருக்கு, உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டான்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா புரிஞ்சுக்கிட்டதுக்கு நேர்மையானவங்களா நீங்க நடந்துக்கிட்டீங்களா? இல்லையே. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இவங்க பல ஸ்கீம்ஸை சொல்றாங்க. ஒன்று, ஃபர்ஸ்ட் டைம் ஜாபுக்கு போகிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான பேமெண்ட் நாங்கள் தர்றோம். அதே மாதிரி இன்டர்ன் ஸ்கீம் ஒரு 500 கம்பெனிஸில் வந்து 20,000 பேத்துக்கு இன்டர்ன் ஸ்கீம்லாம் சொல்லியிருக்காங்க. 20,000 பேர் கொடுக்க முடியுமா எனக்கும் தெரியும். 1 கோடி 5 வருஷம் நம்பர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்டில் அதில் ஒரு 10% கிடைச்சா கூட அது ஒரு நல்ல திட்டம் தானே. அது உண்மையிலே ஃபீஸிபிளாக மாறணும் அப்படின்ற இடத்துல இருந்தால் நானும் ஆசைப்படுறேன். மாறினா நல்லா இருக்கும்னு. 500 கம்பெனி சொல்கிறாங்கல்ல, இந்த 500 கம்பெனியும் ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேரை ட்ரெயின் பண்ணணும்னா 4,000 பேரை ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்தியாவில் டாப் 500 கம்பெனிஸ் எடுத்துட்டு யாரால் ஒரு வருஷத்துக்கு 4,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸு, ஆர்ஐஎல், ரிலையன்ஸ் இன்டர்காம் லிமிடெட், எல்என்டி, ஹச்சிஎல்லாலலாம் அவ்வளோ கொடுக்க முடியாது. 4,000 பேருக்கான வாய்ப்புகளை கொடுக்க முடியாது. இந்த 5 கம்பெனி சரி, ஹச்சிஎல்லையும் சேர்த்துக்கலாம். தமிழருடைய நிறுவனத்தை ஏன் நம்ம விட்டுறணும்? 6 நிறுவனங்கள் எடுத்துக்கலாம். இப்படி எத்தனை நிறுவனங்களால் இந்தியா முழுக்க 4,000 பேருக்கு ஒரு சேர் போட்டு சிஸ்டம் போட்டு இன்டர்ன் கொடுக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. ஒரு கம்பெனியில் 4,000 பேருன்றது வாய்ப்பே இல்லை. நீங்கள் 500 கம்பெனின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்களே. 500 கம்பெனிக்கு என்ன வரம்பு வச்சுருக்கீங்க? அவன் யார்? அவனுக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனியில் வந்து 4,000 பேர்னா 10 நாளாக 10 பேட்சாக போட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லையே. நீங்கள் சொன்னது 12 மாதம் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போசர்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ ஒருத்தர் உள்ளே போகிறாருன்னா அவர் வந்து 12 மாதம் 1 வருஷம் இன்டர்னாக வேலை பார்க்க போகிறாரு. இது என்னன்னு நான் சொல்கிறேன். இது ஒன்றா. 2வது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறவங்களுக்காக 2 வருஷத்துக்கு மாதத்துக்கு 3,000 ரூபா வரைக்கும் நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து இபிஎஃப்ஓவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு. நீங்கள் அந்த சப்ஜெக்ட் ஹெட்டிங்கை நல்லா பார்த்தீங்கன்னா டு போத் எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ், கம்பெனிக்கும் காசு வரும். இப்போ இதை என்ன செய்ய போகிறாங்க? அந்த காசை இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷன்றதை இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டில் செலுத்த போகிறாங்களா இல்லை கம்பெனி கையில் கொடுக்க போகிறாங்களா? அவர் வந்து அந்த 2 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியிலேயே வெளியே போகிறாருன்னா அந்த காசை கம்பெனி உங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணணுமா, இல்லை அந்த தொழிலாளிகிட்டேருந்து வாங்கி கம்பெனி உங்கள்கிட்ட கொடுக்குமா, இல்லை நீங்களே தொழிலாளிகிட்டேருந்து வாங்கி கம்பெனி கொடுக்க போகிறீங்களா, இல்லை நீங்களே வச்சுக்கிட போகிறீங்களா? இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் என்ன செய்ய போகிறீங்கன்ற குழப்பம்
ஏற்கனவே தொடங்கிருச்சு. பன்னாட்டு முதலாளிகள் வரைக்கும் இதில் குழம்பி தான் போயிருக்கிறாங்க. இது ஒன்று. இப்போ இந்த 2 ஸ்கீமை வந்து கிளப் பண்ணி பாருங்கள். இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷன், அதாவது எம்ப்ளாயர்ஸுக்கான இன்சென்டிவ் வைஸ் இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷன், இன்னொரு பக்கம் மாணவர்களுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் அண்ட் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். இந்த 2ம் தான் வந்து வேலைவாய்ப்பை அதிகரிக்க போகிறதா இவங்க சொல்கிறாங்க. இது எப்படி அதிகரிக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2018 முடிக்கிறேன் அப்படின்னா, நான் படிக்கிறப்போ வந்து ஆரம்ப கட்ட மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான சேலரி வந்து ஒரு சின்ன கம்பெனியில், லோக்கலில் இருக்கக்கூடிய கம்பெனியில் 8,000 12,000 தந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஐடி கம்பெனியாக வேலைக்கு போனோம்னா மினிமம் 15,000 ஒரு 25,000 வரைக்கும் ஆவரேஜாக சம்பாதிக்க முடியும். இதை தாண்டி பெருசாலாம் யாரும் சம்பாதிச்சிடல. அதுக்கப்புறம் உள்ளே போய் பெரிய நிறுவனங்களா ஜோஹோ மாதிரியான நிறுவனங்களுக்கு போகும்போது தான் 8 LPA 6 LPAன்னு வாயப்படம் போட்டு, ஆமாம், மற்றவங்கெல்லாம் 3 LPAலேருந்து 4 LPA தாண்டாது. 4 LPAன்றதனுடைய ரியாலிட்டி இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். சென்னை கோர் கம்பெனியில் போனாங்க அப்படின்னா ஒரு பூனை மாதிரி எங்கேயாவது ஜம்ப் ஆயிட்டாங்கன்னா ஒரு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. மொத்த தமிழ்நாட்டிலையும் வந்து அவங்கள வந்து 100க்குள்ள அடைக்கிடலாம். அரிய வகை. ஆமாம், ஒரு காலேஜுக்கு ஒருத்தன் தான் 8 LPA சேலரியில் பிளேஸ் ஆவான். 500 காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் 500 பேர் தான் அதில் செலக்ட் ஆவான். 500 காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட் வர்றதில்லை. அப்போ 200 பேர் தான் அதில். இப்போ இது என்ன செய்யுது அப்படின்னா, உள்ளே போய் வேலை பார்த்து 2 வருஷம் 3 வருஷம் ஆனவனுக்கு நீங்கள் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி அவனுக்கு சேலரி ஹைக்கு கொடுக்கணும். அந்த ஹைக்கு கொடுக்காம தான் பல கம்பெனிகள் இப்போ லே ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். ஏன் லே ஆஃப் பண்ணுறான்றதுக்கு அவன் 1000 காரணம் சொல்லலாம். ஆனால் பாதிக்கப்படுறது கடைசியில் வந்து மாணவர்களும் அந்த இளைஞர்கள் தான் பாதிக்கப்பட போகிறது, பெண்கள் தான் பாதிக்கப்பட போகிறது. 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்த்து தூக்கி எறிகிறாங்க. 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு பூரா இவ்வளவு எல்பியை கொடுக்குறதா அப்படின்னு அவங்கள பூரா தூக்கி எறிகிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து என்னன்னா, ஃப்ரெஷ்ஷாக அடிமைகள் தேவை. புதிய அடிமைகளுக்கு என்ன செய்வது, காசு தர்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக் அண்ட் கேரட்டை காட்டி மக்களை உள்ளே இழுக்கிற வேலை தான் இது. இவன் 2 வருஷத்துக்கு ஒருக்க வெளியே போயிட்டே இருப்பான். 2 வருஷத்துக்கு ஒருக்க புது பேட்ச் வரும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஆட்சி 3 வருஷம் தொடர்ந்தா 3வது ஆண்டில் இந்த ஒன்றிய அரசு நான் 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டேன்னு உண்மையிலேயே டேட்டா காட்டுவான். அதுக்கு அடுத்த 3 வருஷத்துல அவன் பூரா அதே வேலையில் இருக்கானான்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டான். இருக்க விடாது இந்த கார்ப்பரேட் நிர்வாகம். இது அப்படியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. எம்ப்ளாயர்ஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்டேபிளான சூழ்நிலை, எம்ப்ளாயீஸுக்கு இன்ஸ்டேபிளான சூழ்நிலை, எல்லாரையும் ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு என்வைரன்மெண்ட்டுக்குள்ளே தள்ளி இருக்கிறாங்க. எளிதில் உடையக்கூடிய, எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே தள்ளி இருக்கிறாங்க. இது பற்றிட்டு எரிய போகுது. இது என்னன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இராணுவத்துக்கு அக்னிவீர் இங்கே ஏதாவது பண்ணணும்ல, அதே தான் இது. ஷார்ட் டேர்மில் வேலையை அனுப்பி வேலைக்கு போட்டு, இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். ஹொசூரில் இருக்குது இண்டஸ்ட்ரீஸு, கோயம்புத்தூரில் இருக்குது இண்டஸ்ட்ரீஸு, பெரிய இண்டஸ்ட்ரீஸே இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்க சொல்கிற அந்த ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயி ஸ்கீமில் பெனிஃபிட் அடைகிற வகையில் ஃப்ரெஷர்ஸ் எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்ன்ஸ் எடுப்பாங்க. இன்டர்ன்ஸ் எடுத்து இன்டர்ன்ஸுக்கு அவங்க சொல்கிற சேலரி 6,000 ரூபாய். ஸோ கம்பெனிஸ் வந்து ஏற்கனவே ஒரு 10 பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த எம்ப்ளாயியாக எடுத்தால் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் தரணும். ஆமாம், அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 20 பேருக்கு இன்டர்ன்ஷிப்பாக தருவாங்க. 10 பேருக்கு பதிலாக 20 பேர். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரீஇம்பர்ஸ் பண்ண போகுது. அந்த 10 பேருக்கு 2 வருஷம் வேலை வாய்ப்பும் தருவாங்க. நான் வந்து இன்னும் உடச்சி பேசுகிறேங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான ஒரு நிறுவனம் இருக்குது, நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த பிரபலமான நிறுவனத்தில் 3 வருஷத்துக்கு ஒருக்க எம்ப்ளாயீஸை மொத்தமாக ஷிஃப்ட் பண்ணி கழிச்சிக்கிட்டே இருப்பான். அவன் உள்ளே போகும்போதே 3 இயர்ஸ் கான்ட்ராக்டில் போடுவான். யாருக்கு அப்படின்னா, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போகிற பசங்களுக்கு 3 வருஷம் கான்ட்ராக்டில் உள்ள வேலையை போடுவாங்க. 3 வருஷம் வேலை பார்த்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் லேட்டரல் என்ட்ரியாக பிஇ அட்மிஷன் போட்டு வேறு கம்பெனிக்கு போவாங்க. இந்த 3 வருஷத்துக்கு ஒருக்க மாத்திர கம்பெனி நிறைய இருக்குது. இப்போ என்னன்னா, நீ ஏன் 3 வருஷம் கான்ட்ராக்ட் போடுற, 2 வருஷமாக போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புதிய அடிமைகளை உருவாக்கி தரும் வேலையாகத்தான் இருக்கிறது தவிர இது உண்மையிலேயே மக்களுக்கு நலன் பயக்கக்கூடியதாக இருக்கா? ஏன்னா வேலை வாய்ப்பு ஏன் கேட்குறோம், மக்கள் வேலை வாய்ப்பு இருந்தால் தான் இந்த பொருளாதாரத்தில் ஆக்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நீங்கள் மக்களை வந்து ஒரு உயிராக கூட மதிக்க வேண்டாங்க, ஒரு சப்ஜெக்டாவது மதிங்களேன். ஒரு சப்ஜெக்ட் இந்தியாவில் வந்து எக்கனாமிக்கலி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா அது முதல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்கு வேலை இருக்கணும், அதுக்கு வந்து நல்ல ட்ரெஸ் இருக்கணும், நல்ல தங்குமிடம் இருக்கணும், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கணும், போக்குவரத்து நல்லா இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு சப்ஜெக்டால் இதாக முடியும். ஒரு லாரி ஓடணும்னா கூட இது எல்லாமே தேவை. இது எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. 2014 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இவங்க அறிவித்த டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் கோவிட் பெருந்தொற்று நடவடிக்கைகள்ன்ற பேரில் இவங்க பண்ண அழிச்சாட்டியங்கள், இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மக்களினுடைய பொருளாதார நடவடிக்கைகளை குறைத்திருக்கிறது. ஏன் 2000 ரூபா நோட்டை நிப்பாட்டிட்டாங்க?
யோசிச்சு பார்த்தீங்களா? சர்க்குலேஷன் பெருசா இல்லைன்னு சொன்னாங்க. சர்க்குலேட் பண்ண முடியாது. 2000 ரூபாய் செலவழிக்கிறதுக்கு நீங்க யாருங்க தயாரா இருக்கிறா? ஒரு டீ கடையில் போய் 2000 ரூபாய் கூட சில்லறை மாற்ற முடியுமா? 500 ரூபாய்க்கு கூட சில்லறை மாற்ற முடியாத ஒரு நிலையில இருக்கும் பொழுது இவங்க 2000 ரூபாய் தூக்கிட்டு வந்து உள்ள வைக்கிறாங்க. 2000 ரூபாய் யாரால செலவு பண்ண முடியும்? அப்ப மக்களினுடைய பர்ச்சேஸ் பவர் என்னன்றதே தெரியாம ஒரு கவர்மெண்ட் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பிளாக் மணியை கம்மி பண்றதுக்காக தான் நாங்க 2000 நோட்டை அனௌன்ஸ் பண்ணோம், அதை நாங்க குறைச்சிட்டோம், அதனால திருப்பி வாங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. பிளாக் மணினா இவங்க எது கருப்புல பெயிண்ட் அடிச்சிட்டாங்கன்னு உண்மையிலே நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அப்ப 20ல போட்ட சாப்பாட்டினுடைய பலன் வந்து 56ல தான் தெரிய வரும். அப்போ 56னுடைய பலன் 80களில் நமக்கு தெரிய வந்தது. 80களில் வந்து எம்ஜிஆர் காலத்தின் பலன் வந்து 2000களில் தெரிய வந்தது. 2000களில் கலைஞர் வந்து கொடுத்த முட்டையினுடைய பலன் 2020ல் தெரியும். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.